தயவு செய்து அந்த கனவெல்லாம் கலைச்சிருங்க. இன்னைக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற, நான் பொய் சொல்லல, வசனம் இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. தன் வழியை செவைப்படுத்துறவங்களுக்கோ ரட்சிப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். எது ரட்சிப்பின் வழி அப்படிங்கறத காட்டி கொடுக்கிறாராம். இந்த வழியில போனேன்னா உனக்கு ரட்சிப்பு. ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்தெந்த வழியில தேடிட்டு இருக்கிற எதுல ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி வழியை செவைப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள் திறக்கப்படும். ஆகாரனுடைய கண்களை திறந்தாரா இல்ல நதியை உருவாக்குனாரா? நதி ஆல்ரெடி இருக்குது. புரியுதா புரியலீங்களா? நதி நீரூற்று இருக்குது, ஆனா ஆகாரனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா புரியலீங்களா? அவளுடைய பிழைக்கத்தக்கதான அவளுடைய கண்கள் அவளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவ கண்களை திறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்திலேயே பார்த்தா நீரூற்று இருக்குது. இத்தனை நாள் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பிள்ளை சாகிறது குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா? கவலைப்பட்டு இருக்கிறான். இன்னைக்கு அவரிடத்துல திரும்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்க ரட்சிப்புக்கு உண்டான வழியை தேடுவீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்ல, வறுமை வியாதின்னு கொண்டிருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் கண்கள் திறக்கப்படாத ஒரு காரணம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் உண்மை அப்படின்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நாம செய்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா என்னது? தேவனை பிரியப்படுத்துகிறது எந்த ஆராதனை? புத்தியுள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆராதனை தான் தேவனை பிரியப்படுத்தும். ஏதோ நான் கட்டாயப்படுத்துறேன், நான் நல்லா பாடுறேன், நல்லா கீபோர்டு வாசிக்கிறாரு தம்பி அப்படிங்கறக்காக என்ன பண்ணாதீங்க, ஆராதிக்காதீங்க. அப்படிங்கறக்காக ஆராதிக்காதீங்க. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். முழு பலத்தோடு ஆராதிக்கணும்.